இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜாவால இருக்க ஸ்ட்ரிங்ஸ்ல இருக்க மெத்தட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 மெத்தட்ஸ் மட்டும் இந்த இதில பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோல அடுத்த மெத்தட பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ் ஆஃப். இது இண்டெக்ஸ் ஆஃப் எதுக்குன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அதோட ஸ்ட்ரிங்கோட இப்போ நம்ம ஒரு கேரக்டர் கொடுத்தோம்னா, அதோட இண்டெக்ஸை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். இதுவே கேரக்டர் அட்டு கொடுத்தோம்னா, இதில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதோட இண்டெக்ஸை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். லென்த்து, அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இந்த 2 அப்பர் கேஸ் வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கு வந்து ஸ்மாலில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கும். அதுவே இந்த லோயர் கேஸ் வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து கேபிட்டலில் இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்மால் லெட்டரில் டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ வாங்க ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு லிட்ரல்ஸ், அதில் எஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஜாவான்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் எஸ் டாட்டு இண்டெக்ஸ் ஆஃப் போட்டு இப்போ ஜேயோட இண்டெக்ஸ் என்னன்னு நம்ம கேட்குறோம். ரன் பண்ணோம்னா 0ன்னு வரும். வந்துடுச்சா? இதுதான் இண்டெக்ஸு ஆஃப். அந்த ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் கொடுக்கும்போது அந்த கேரக்டர் எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தா அடுத்து கேரக்டர் அட்டு. இப்போ அதே தான் கேரக்டர் அட்டு. இதுக்குள்ள நம்ம இண்டெக்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அதோட இண்டெக்ஸ் கொடுக்கணும். இப்போ 2 கொடுக்குறேன். இப்போ செகண்ட் இண்டெக்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க கேரக்டர் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? லென்த்து. லென்த் இதில் எத்தனை 4 இருக்கா? 4ன்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். லென்த்துன்னு கொடுத்தோம்னா இந்த எஸ் டாட் லென்த்துன்னு கொடுத்தோம், 4ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்பர் கேஸ் 2 அப்பர் கேஸ். இது நம்மளுக்கு லோயர் கேஸில் இருக்குது. இந்த ஜாவானுங்கிறது இது நம்மளுக்கு கேபிட்டல் லெட்டராக மாறும். ஜாவான்னு மாறிடுச்சா? இதுவே நான் லோயர் கேஸ் கொடுக்கும்போது இதை நான் கேபிட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். இதை நான் லோயர் கேஸாக மாற்றினா 2 லோயர் கேஸ். ஆயிடுச்சா? அப்பர் கேஸில் இருக்கிறது நம்மளுக்கு லோயர் கேஸில் மாறிடுச்சு. ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? இண்டெக்ஸ் ஆஃப்னா நீங்கள் எந்த கேரக்டர் கொடுக்குறீங்களோ அதோட இண்டெக்ஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். கேரக்டர் அட்டுனா நீங்கள் கொடுக்குற இண்டெக்ஸ் கொடுக்குறீங்கள அந்த இண்டெக்ஸோட கேரக்டர் பிரிண்ட் ஆகும். லென்த்துங்கிறது இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி உங்களுக்கு எத்தனை லென்த் இருக்குது அப்படின்னு அதை டிஸ்ப்ளே பண்ணும். இந்த 2 அப்பர் கேஸ் வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 லோயர் கேஸ் வந்து ஸ்மால் லெட்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.